Peacemakers of Christo. உன்னுடைய சந்தோஷத்திற்கு உரிய மனிதரிடம் நீ உறவு கொள்கிறாயா? அழிவை கொடுக்கும் மனிதரிடம் உன் உறவு இருக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஒளி உலகத்திற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவது இல்லை. ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒளி உலகத்திற்கு வந்திருந்தோம் ஆண்டவரே, மனிதர்கள் அதை விரும்புவதில்லை, அதனிடத்தில் வருவது இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, மனிதர்கள் தீயனவையே பற்றி கொண்டார்கள். ஆமாண்டவரே, அதுதான் உன்னுடைய தெய்வ வசனம் கூறுகிறது சுவாமி. இந்நாளில் ஆண்டவரே அப்பா, ஒளியினுள்ளாய் வருகிற மனிதர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இருளுக்குள்ளாய் தான் வாழ்வேன் நான், என்னாலும் பாவத்திற்குள்ளாய் தான் வாழ்வேன் நான், என்னுடைய சந்தோஷத்திற்குள்ள தான் வாழ்வேன், என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று ஆண்டவரே இன்று வாழ்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. அப்பா தெய்வமே, கணவன் திருந்துவது இல்லை ஆண்டவரே. அப்பா, அவன் இருளுக்குள்ளாய் தான் இருக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், வேலைக்கு போகாதவனாக இருக்கிறான், தகாத உறவு வைத்திருக்கிறவனாக இருக்கிறான், கோபப்படுகிறவனாக இருக்கிறான், மனைவியை வெறுக்கிறவனாக இருக்கிறான், பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான், பக்தி இல்ல, திமுரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, பண திமுரு ஆண்டவரே, நிறைய காசு இருக்குது, நான் தான் இந்த வீட்டுக்கே எஜமான, நான் பெரிய அதிகாரி என்று ஆணவம் படைத்தவராக இருக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல ஒவ்வொரு மனைவியும் ஆண்டவரே அப்பா, கழுத்து நிறைய நெக்லஸ் வச்சுக்கிட்டு ஆண்டவரே, கொஞ்சம் நகைகளை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் புடவைகளை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன மண்ணு ஊட்ட வச்சுக்கிட்டு ஆண்டவரே, 2-3 பிளாட்டை வச்சுக்கிட்டு நான் தான் அதிகாரி என்று ஆணவ பேச்சுகள் பேசுவதும், பெருமை பேச்சுகள் பேசுவதும் ஆண்டவரே, மற்றவர்கள் கண்ணு படுவதை போல ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும், மற்றவர்கள் நம்மை பொறுமையாக பேசணும் என்று ஆண்டவரே அதற்கு தகுந்ததா போல் நடிப்பதும் ஏராள நடிகைகள் இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, என் மனைவி பேசுவதையே நிப்பாட்டுவதில்லை, சந்தேகப்படுவதையே நிப்பாட்டுவதில்லை, கோபப்படுவதையே நிப்பாட்டுவதில்லை ஐயா, தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போவதையே நிப்பாட்டுவதில்லை, எப்பொழுதும் எதிர்த்து பேசுவதை நிப்பாட்டுவதில்லை ஆண்டவரே. அப்பா, அவள் இருளுக்குள்ளாயே இருக்கிறாள் சுவாமி என்று எத்தனையோ கணவன்மார்கள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பெற்றோர்கள், ஐயோ என் புள்ள ஆண்டவரே இருளுக்குள்ளாய் கிடக்கிறான், பாதாளத்திற்குள்ளாய் கிடக்கிறான், குடிகாரனாக கிடக்கிறான், திருமணம் நடக்காமல் கிடக்கிறான் ஆண்டவரே, சபிக்கப்பட்டு கிடக்கிறான், வேலை இல்லாமல் கிடக்கிறான், படிப்பறிவு இல்லாமல் கிடக்கிறான், குடி பழக்கத்திற்கும் போதை பொருளுக்கும் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடக்கிறான், காதலிக்கிறான், அவன் காலேஜ் போவது இல்லை, திமுரு பேச்சு பேசுகிறான், வீட்டுல யாரிடமும் பேசுவதில்லை, அம்மா அப்பாவை மதிப்பதில்லை, ஐயோ காசு காசு என்று என்னை பிடுங்குகிறான், என் சொத்துக்களை எல்லாம் கொடு என்று சண்டை போடுகிறான். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் மகன் இருளுக்குள்ளாய் பாதாளத்துக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறானே, எப்படி அவனை ரட்சிப்பது என்று தெரியவில்லையே ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, என் குடும்பம் எல்லாம் இருளாக கிடக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் இருளாக கிடக்கிறது ஐயா ஆண்டவரே, என் படிப்பு இருளிலே கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா, படிச்சுட்டு சர்டிபிகேட் வரல ஆண்டவரே. அப்பா, எனக்கு வேலை கிடைக்கல ஆண்டவரே, என்
என் படிப்பிற்குரிய வேலை கிடைக்கல ஐயா, ஆண்டவரே என்னுடைய சம்பளம் பத்தல சுவாமி, ஏசப்பா என்னுடைய கடனை அடைக்க முடியல ஆண்டவரே, இயேசுவே கடன் மேலே கடனை வாங்கி இன்று வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ மருத்துவ செலவுகள் ஏகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது ஐயா, என்னதான் நடக்குது என் குடும்பத்துல, என்னதான் நடக்குதுன்னு தெரியலையா ஆண்டவரே. முதல்ல என் மனைவி, அப்புறம் என் கணவன், ஐயோ என் மகள், என் தாய் தந்தை எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்களே. ஐயோ என் குடும்பம் சபிக்கப்பட்டு இருக்கிறது. ஐயோ தெய்வமே என் குடும்பத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரியலையா ஆண்டவரே. அப்பா தெய்வமே என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா. என்னுடைய குடும்பம் ஏன் ஆண்டவரை இருளுக்குள்ளாயே சென்று கொண்டிருக்கிறது. என்னை ஆண்டவரே அதை ரட்சிப்பது யார் சுவாமி? ஏசப்பா நீர் இல்லை என்றால் எங்களால வாழ முடியாது அல்லவா ஆண்டவராகிய கர்த்தாவே. அந்நாளிலே கடலிலே ஆண்டவரே அந்த படகு ஆனது உம்முடைய சீடருடைய படகு அந்த காற்றிலும் புயலிலும் ஆண்டவரை அல்லாடிய பொழுது நீ ஓடோடி சென்றீர் அல்லவா. இதோ உன் பிள்ளைகள் இருளிலே இருக்கும் பொழுது ஆண்டவரே ஒளியாக நீர் வர வேண்டும் அல்லவா. இயேசுவே உன் கிறிஸ்தவ பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. இயேசு ராஜாவே உன்னை நோக்கி ஜெபிக்கிறவர்களுடைய கண்ணீரை துடையுங்க ஆண்டவரே. இயேசுவே அவர்களுடைய ஆண்டவரே சாப கேடுகளை எல்லாம் அகற்றி போடுங்க. இந்த பிள்ளைகளை எதிர்த்து ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாய் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே மாய மந்திர தந்திரங்களையும் ஏவல்கள் பிசாசுகளையும் தாயத்து தகடுகளையும் வைத்த எப்படிப்பட்ட மந்திரவாதிகளாக இருந்தாலும் தந்திரவாதிகளாக இருந்தாலும் பேய் பிசாசுகளாக இருந்தாலும் ஆவிகளாக இருந்தாலும் இயேசுவே உம்முடைய கல்வாரி திரு ரத்தமானது இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் மீது தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மீது தெளிக்கப்படட்டும், இந்த தொழில் கூடத்தின் மீது தெளிக்கப்படட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய கிருபையை வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சக்தியை வைக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையை வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பார்வையை வைக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆணிகளை வைக்கிறோம் ஐயா. உம்முடைய சிலுவையை வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கல்லறையை வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தேவ தூதர்களை வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தவான்களை வைக்கிறோம் ஐயா. புனிதர்களை வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வ கர்த்தாவே ஆண்டவரே இதோ உம்முடைய சிலுவையின் நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு இன்று மீட்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், மீட்புகள் உண்டாகட்டும், வெற்றிகள் கிடைக்கட்டும், வெற்றிகள் கிடைக்கட்டும், வெற்றிகள் கிடைக்கட்டும். பரலோக ராஜாவே நீங்க வாங்கப்பா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஆசீர்வதியுங்க, ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இருளுக்குள்ளாய் வருகிறவன் இருக்கிறவன் வாழ்கிறவன் வெளியில வரட்டும் ஆண்டவரே. அப்பா இவர்களை பிடித்த எல்லா பிசாசுகளும் ஓடட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உம்முடைய ஒளியை வைக்கிறோம், ஒளியை வைக்கிறோம், ஒளியை வைக்கிறோம், ஒளியை வைக்கிறோம், வெற்றியை வைக்கிறோம், வெற்றியை வைக்கிறோம், வெற்றியை வைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5 திருப்பலி 7 திருப்பலி 9 திருப்பலி 12 திருப்பலி 30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும்
பலிகளிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய டிரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய டிரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.